ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த நெட்ஃப்ளிக்ஸோட பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் எதனால இந்த சீரிஸை வந்து கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம எல்லாருமே போன வாரம் தான் பவர் ரேஞ்சர்ஸோட அழிவுக்கு காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தோம் ஒரு வீடியோல. அந்த வீடியோல எண்ட்ல சொல்லியிருப்பேன் பவர் ரேஞ்சர்ஸோட ஃபியூச்சர் வந்து ஆஸ்ப்ரோ கையில தான் வந்து இருக்குன்னு சொல்லி. இப்போ ஆஸ்ப்ரோவே அந்த பவர் ரேஞ்சர் சீரிஸை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. ஏன் எதனால சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கதையை ஷார்ட்டா சொல்றேன். ஆஸ்ப்ரோ வந்து 2018ல செர்பன்ட் இருந்து பவர் ரேஞ்சர்ஸ் ரைட்ஸ் வந்து வாங்குனாங்க. அப்போ அந்த டைம்ல ஆஸ்ப்ரோவோட சிஇஓவா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரைன் கோல்ட்னர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேன். அதனால பவர் ரேஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு பிரைன் கோல்ட்னர். ஆனா இவர் 2021 அக்டோபர்ல வந்து இறந்து போயிடுறாரு கேன்சர்னால. இவர் இருந்த அந்த பதவிக்கு வந்து கிறிஸ் காக்ஸ் வந்து சிஇஓவா வந்து வராரு. ஆஸ்ப்ரோ நெட்ஃபிளிக்ஸும் சேர்ந்து 2022ல ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜானத்தன் என்விசல் தலைமையில புதுசா ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கோவிட் ரைட்டர் ஸ்ட்ரைக்னு சொல்லி அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து இதோட ரைட்டிங் ப்ராசஸ் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு முடிவுக்கு வரவே இல்ல. இதை வந்து அப்படியே கடப்புல போட்டாங்க ஆஸ்ப்ரோ. ஆனாலும் ஃபேன்ஸ் மத்தியில இருந்து இந்த சீரிஸ்க்கு எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா வந்து இருந்தது. ரொம்ப நாள் இந்த சீரிஸை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வராம இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி தான் டிவி லைன்ற ஒரு வெப்சைட்ல ஒரு ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. அதுல அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஆஸ்ப்ரோவோட நியூ பவர் ரேஞ்சர் சீரிஸை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டதாகவும் ஆஸ்ப்ரோ அந்த சீரிஸ்க்காக புதுசா ஒரு பார்ட்னரை தேடின்னு இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ் இந்த சீரிஸ்ல இருந்து வெளியே போனதுக்கு ஒரு சில காரணத்தை வந்து சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் சைன் பண்ண அந்த டீல் அவங்க ரொம்ப எதிர்பார்த்தது எதுன்னா ரீபூட் பவர் ரேஞ்சர் சீரிஸை தான். அதை விட்டுட்டு ஆஸ்ப்ரோ வந்து பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ ஃபியூரி சீசன் 2 ஒன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்மிக் ஃபியூரின்னு சொல்லி இந்த மாதிரி சீரிஸை நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட கொடுத்ததுனால அவங்க வெறுப்பாகி இந்த டீலே வேணாம்னு சொல்லி வெளியே போயிட்டதா வந்து சொல்லப்படுது. இந்த பக்கம் ஆஸ்ப்ரோ சைடு பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பவர் ரேஞ்சர் சீரிஸ்ல இருந்து ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ண முடியல. ஆஸ்ப்ரோ கிட்ட இருந்த E1 என்டர்டைன்மெண்ட் மூலமா தான் பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ ஃபியூரியும் சரி காஸ்மிக் ஃபியூரியும் சரி அவங்க எடுத்திருப்பாங்க. போன வருஷம் அந்த E1 என்டர்டைன்மெண்ட்டை லைன்ஸ் கேட்டுக்கிட்ட வந்து அவங்க வித்துட்டாங்க. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ப்ரோ வந்து பெருசா நம்பி இருந்தது நெட்ஃபிளிக்ஸை தான். இப்போ நெட்ஃபிளிக்ஸும் இந்த சீரிஸ்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சீரிஸை கிரியேட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து தேவைப்படுது. அந்த பார்ட்னரை தான் இப்போ ஆஸ்ப்ரோ வந்து தேடின்னு இருக்காங்க. இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போனது தான். ஏன்னா இவங்க வந்து ஒரு OTT ஜெயண்ட். இவங்க ஒதுக்க முடியாத ஃபண்டிங்கா வேற யார் வந்து ஒதுக்க போறா? கரண்ட்லி நெட்ஃபிளிக்ஸோட ஒரிஜினல் டிவி சீரிஸோட குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கு. இதுல ஆஸ்ப்ரோட தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க முழுக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கும் GI ஜோக்கும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. அவங்க பவர் ரேஞ்சர்ஸ் மேல சுத்தமா அக்கறை எடுத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம புதுசா வந்த CEO ஆன கிறிஸ் காக்ஸ் வந்து பவர் ரேஞ்சர்ஸ் மேல சுத்தமா அவருக்கு இன்ட்ரெஸ்டே வந்து இல்ல. அப்போ நீங்க கேட்கலாம் பவர் ரேஞ்சர்ஸ் வந்து வேற யாருக்காவது அவங்க வித்துருவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பவர் ரேஞ்சர்ஸ் வந்து பெரிய விலை கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க. அதனால மத்தவங்களுக்கு அது நஷ்டத்துக்கு அவங்க விற்க மாட்டாங்க. அதை வச்சு லாபம் பார்த்துட்டு தான் விற்பாங்க. இப்போதைக்கு பவர் ரேஞ்சர்ஸோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 வழி வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பவர் ரேஞ்சர்ஸ் வந்து அப்படியே கடப்புல போட்டுட்டு ஒரு 8 வருஷம் கழிச்சு ஆஸ்ப்ரோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவங்களுடைய மத்த பிரான்சைஸ் வந்து நல்லா போச்சுன்னா அப்போ பவர் ரேஞ்சர்ஸை பத்தி திங்க் பண்ணி ஒரு சீரிஸோ இல்ல ஒரு மூவியோ வந்து எடுக்கலாம். செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ப்ரோ கீழே ஏகப்பட்ட பிரான்சைசி வந்து இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒண்ணு எதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான். இதை வந்து அவங்க ஒரு காலத்துல சும்மா தான் வச்சிருந்தாங்க. பாரமவுண்ட் பிக்சர்ஸ் தான் அவங்க கிட்ட வந்து நாங்க டிரான்ஸ்ஃபார்மர்க்குன்னு சொல்லி ஒரு மூவி வந்து எடுக்க போறோம். பாரமவுண்ட் ஆஸ்ப்ரோ கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஷேரை வந்து அவங்களுக்கு கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் மூவியை வந்து எடுக்கிறாங்க. என்னதான் பாரமவுண்ட் பிக்சர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மூவியை வந்து எடுத்திருந்தாலும் அதோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ப்ரோ தான். இதே விஷயம் பவர் ரேஞ்சர்ஸ் கூட வந்து நடக்கலாம். யாராவது ஒருத்தவங்களுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் மூவியோ இல்ல சீரிஸோ வந்து எடுக்கணும்னு சொல்லி ஆஸ்ப்ரோ வந்து அப்ரோச் பண்ணி இதே மாதிரி ஒரு டீலிங் வந்து போடலாம். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி நடக்காது, பட் இருந்தாலும் சொல்றேன். ஆஸ்ப்ரோ அவங்களுடைய பவர் ரேஞ்சர்ஸ் ரைட்ஸை வந்து மத்தவங்களுக்கு செல் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக குறைவு தான். பட் ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஆஸ்ப்ரோ வந்து நிறைய தப்பான முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட ஏகப்பட்ட நல்ல பிரான்சைசி வந்து இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் GI ஜோ இது ரெண்டுத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதோட ஆரம்ப கட்டமா டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் த பீஸ்டோட எண்டிங்ல GI ஜோ வந்து காட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு பிரான்சைசியும் வந்து வேற இது ரெண்டுத்தையும் எப்படி ஒன்னு சேர்க்க போறாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனா டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் ரேஞ்சர்ஸ் வந்து ஆட் பண்ணா இன்னும் சூப்பரா வந்து இருக்கும். ஏன்னா ரேஞ்சர் சைடு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெகா ஜோடு வந்து இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்லயும் கிட்ட அவங்க எல்லாருமே ஜோட்ஸ் மாதிரி தான் வந்து இருப்பாங்க. இந்த ரெண்டு பிரான்சைஸையும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிவர்ஸா வந்து மாத்துறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஆஸ்ப்ரோ தான் அதை வந்து பண்ணணும். ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ கடைசி ஆஸ்ப்ரோ வந்து புதுசா நியூ பார்ட்னர்ஸ் வந்து தேடின்னு இருக்காங்க பவர் ரேஞ்சர் சீரிஸ் எடுக்கிறதுக்காக. மோஸ்ட்லி யார் வர வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைம் வீடியோ. ஏன்னா இவங்க தான் நெட்ஃபிளிக்ஸோட ஆப்பனண்டா வந்து இருக்காங்க. அதனால இவங்க பவர் சீரிஸ் எடுக்க வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரமவுண்ட் பிளஸ். பாரமவுண்ட்டுக்கும் ஆஸ்ப்ரோக்கும் ஏற்கனவே நல்ல ஒரு
ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. அதனால அவங்க கூட வந்து எடுக்கலாம் பவர் ரேஞ்சர் சீரிஸை வந்து. நான் அடுத்ததா சொல்ற நேமுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். டிஸ்னி பிளஸும் HBO மேக்ஸும் தான். ஏன்னா இவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற சூப்பர் ஹீரோ டிவி சீரிஸ் எடுக்கிறதுக்கே டைம் இல்ல. இதை தவிர்த்து ஆப்பிள், ஹூலு, பீகாக்னு சொல்லி ஒரு சில OTT தளம் வந்து இருக்கு. இதுல மோஸ்ட்லி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் இதுல யார்கிட்ட பவர் ரேஞ்சர் சீரிஸ் வந்து போனாலும் சரி, அவங்க முழு பேஷனோட அந்த சீரிஸை வந்து எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். யாரு அந்த பவர் ரேஞ்சர்ஸ் பிரான்ச்சைஸிக்கு வந்து புதுசா ஒரு வெளிச்சத்தை வந்து தராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸோட பவர் ரேஞ்சர்ஸ் ரீபூட் சீரிஸ் கேன்சல் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததா பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் வேற யார்கிட்ட போனா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்க தாட்ஸ் என்னவோ அதை கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.